சேனல் ரெபோரட்டரிக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் இந்த சேனலை பார்க்குறது இதுதான் முதல் தடவையாக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மேலான விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுனீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது லாஜிக் ரோபோட் பார்ட் 3. இதுக்கு முன்னாடி ஒரு 2 பார்ட் இருக்குது. அந்த பார்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது பார்க்கலைன்னா இது புரியுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த வீடியோஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன். அது ஒருக்க பார்த்துக்கோங்க. இது நம்மளோட அப்டக்கிள் டிடெக்டர் ரோபோட் பேசிக். இதுக்கப்புறம் நமக்கு தேவையானது ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப். இந்த எல் ஷேப்பில் இருக்கிற மெட்டல் ஸ்ட்ரிப்பு. இது ஒரு மெட்டலில் செஞ்சுருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஷேப்பில் இருக்க எந்த ஒரு ஆப்ஜெக்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்க்ரூ, அப்புறம் ஒரு வயர்ஸ், அப்புறம் டபுள் சைட் டேப். அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு சீசர். சரி, இப்போ ஹார்டு பார்ட்டை பார்த்துக்கலாம். அதாவது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஒருக்க நம்ம ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். இந்த மெட்டல் ஸ்ட்ரிப்பை நம்ம இந்த மாதிரி மாட்ட போகிறோம். எப்படி மாட்டுறதுன்னு ஒருக்க நம்ம ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். மாட்டுறதுக்கு முன்னாடி டபுள் சைட் டேப் ஒரு ஒட்டிக்கோங்க. அது மேலே வச்சு பார்த்துருவோம். ஒரு டபுள் செட் டைப், ஒரு ஸ்க்ரூ, இந்த ரெண்டுமே நம்ம வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் டபுள் செட் டைப் வச்சுட்டு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்றனால வச்சு பார்த்துப்போம் எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஸ்க்ரூவோட அந்த ஹோல்ஸ் மேட்ச் ஆகணும். இப்போ ஒரு ஹோல் மேட்ச் ஆகுது. இப்போ அதை எடுத்துகிட்டு ஸ்ட்ரிப்பை ஒட்டி இருக்கு. ஓகே, அந்த ஸ்க்ரூவை மாட்டிடுவோம். அதை டைட் பண்ணிட வேண்டியதான். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தது நம்மளோட சென்சார் நம்ம இந்த இதுக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னால் அந்த வயர் உயரம் பத்தலை. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா அந்த வயரை ரிலே போர்ட்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பின் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறனால மடக்கி ஸ்ட்ரிப்போட முன்னாடி ஒட்டணும். இப்படி இதுக்கு திரும்ப டபுள் சைட் டைப் கொஞ்சம் எடுத்து ஒட்டிக்கலாம். தரைக்கும் சென்சாருக்கும் ஒரு விரல் போகிற அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அவுட்புட் பின்னை ஒரு 2ஆக கட் பண்ணி அதை நிப் பண்ணி அந்த செகண்ட் பார்ட்டை ரிலே போர்டில் மாட்டிக்கோங்க. ஏற்கனவே ஒரு பார்ட்டு ஐஆர் சென்சாரில் மாட்டியிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வயரை இதோட ஜாயின் பண்ணிக்கிட்டால் வயரு லென்த்தி ஆயிரும். இல்லை நம்மக்கிட்ட லென்த்தியான வயரு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் போட்டு யூஸ் பண்ணணுன்ற அவசியம் தேவையில்லை. என்கிட்ட இல்லாதனால நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து ரிலே பாட்டுக்கு போயிடலாம். இது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த கனெக்ஷன். இந்த கனெக்ஷனை இப்போ ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸ்னாப்பை தனியாக எடுத்துடலாம். இப்போதைக்கு இதை கொஞ்சம் தனியாக வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 மோட்டரும் தனித்தனியாக ஒர்க் ஆக போகுது. அதனால் 2த்தையும் பிரிச்சிடணும். முன்னாடி இருக்கிற ரோபோட்டில் எல்லாம் 2மே ஒரே மாதிரி ஒர்க் ஆனது. இப்போ அப்படி கிடையாது.
இப்போ இதில் ஒரு மோட்டருக்கு மட்டும் நம்ம டைரெக்டாக பவர் கொடுத்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி மாட்டணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பேட்ரி ஸ்னாப்போட பாசிட்டிவ் நெகட்டிவ் டைரெக்டாக மோட்டரோட பாசிட்டிவ் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிடணும். அப்படி கனெக்ட் பண்ணிட்டு அதோட பேட்டரி கனெக்ஷன் கொடுக்கும்போது மோட்டர் வந்து ஃப்ரண்ட்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃப்ரண்ட்டில் ரன் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இது பேக்கில் ரன் ஆகுது, ஸோ அதனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றிக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஒயர் தான் நெகட்டிவ். அப்போ ஒயிட் ஒயரில் ஸ்னாப்போட நெகட்டிவ் ஒயரை முறுக்கியாச்சு. அடுத்தது ரெட்டு. இப்படி முறுக்கினால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த மோட்டருக்கு வந்து பவர் வந்து டைரெக்டாக போய்கிட்டே இருக்கும். அதை ஒரு செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஒரு மோட்டரோட கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த மோட்டரோட கனெக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். இந்த மோட்டரில் ஒரு பின்னை டைரெக்டாக நம்ம பேட்டரியோட நெகட்டிவில் கொடுத்துட போகிறோம். இப்போ பேட்டரியோட நெகட்டிவில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, ரிலே ட்ரிகர் ஆகும்போது பாசிட்டிவ் எனர்ஜி மோட்டருக்கு போகும். அப்போ அந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த மோட்டர் ரன் ஆகும். இதில் எது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இதை பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு பேட்டரியோட டைரெக்டாக ஒர்க் வச்சு பார்க்கணும். ஒர்க்கு ட்ரை பண்ணிக்கலாம். அதோட இப்போ பேக்கில் போகுது. ஸோ இப்போ இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் தான் நெகட்டிவ். ஸோ பச்சை கலர் வயரை பேட்டரியோட நெகட்டிவ், அதாவது பிளாக் கலர் வயரை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ரெண்டு டெர்மினல், அதாவது அந்த மோட்டரில் ஒயிட் கலரும் அப்புறம் பேட்டரியோட பாசிட்டிவும் ரெண்டு இதுவும் மிச்சம் இருக்குது நமக்கு. இப்போ பேட்டரியோட அந்த பாசிட்டிவ் டெர்மினலை நம்ம காமனில் கனெக்ட் பண்ணிடலாம். காமன் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக நம்மளோட செகண்ட் மோட்டரோட ஒயர், அதாவது செகண்ட் மோட்டரோட அந்த ஒயரை நார்மலி ஓப்பனில் மாட்டணும். ஓப்பனில் மாட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, நார்மலாக அந்த சென்சார் டேபிளை டிடெக்ட் பண்ணும்போது நார்மலி ஓப்பனுக்கு காமன் ஒயர் வந்து டச் ஆகிறதுனால மோட்டர் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே இது ஒரு கார்னர், ஒரு எட்ஜு வந்து பார்க்கும்போது அந்த சென்சார் ட்ரிகர் ஆகாது. அந்த ட்ரிகர் ஆகாத போது என்ன பண்ணுன்னா, இந்த ரிலே வந்து மோட்டருக்கு போகிற பாசிட்டிவை கட் பண்ணிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வீல் நின்றும். ஒரு வீல் நின்றுச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மோட்டரில் இந்த ரோபோட்டில் கம்ப்ளீட்டாக ஒரு வீல் நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் சைடு டேர்ன் ஆகிடும். எந்த மோட்டர் நிற்கிதோ அதுக்கு அந்த சைடு திரும்பிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக எட்ஜை அவாய்ட் பண்ணிடும். ஸோ இதுக்காக தான் இந்த ரோபோட் பேர் எட்ஜ் அவாய்டர்னு வச்சுருக்கோங்க. சரி, இப்போ கனெக்ஷன் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் டேபிள், அதாவது எந்த பக்கமே எல்லா பக்கம் ஒரு எண்டு இருக்கிற மாதிரி ஒரு டேபிள், அது மேலே வச்சு இதை ஆன் பண்ணிட்டா இந்த ரோபோட் வந்து கீழே விழுகாமல் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை முதல்ல இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கீழே உளுந்து உடஞ்சிச்சின்னா அப்புறம் உங்களோட மொத்த உழைப்பும் வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க இதை செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரிலே ட்ரிகர் ஆகிட்டு இருக்குது, ரெண்டு வீலும் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் இதை மேலே தூக்குனாலோ இல்லை ஒரு எட்ஜை டிடெக்ட் பண்ண வச்சாலோ அந்த வீலு ஆஃப் ஆகிடும். சரி, வாங்க ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேபிளோட ஒரு எண்டில் வைக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், அந்த எட்ஜை வந்து அது அவாய்ட் பண்ணிட்டு டேர்ன் ஆயிரும். இப்போ அந்த எட்ஜை அவாய்ட் பண்ணும்போது ரிலேயோட டிக் டிக் சவுண்டும் அது உங்களுக்கு கரெக்டாக சொல்லிவிடும் எந்த பக்கம் திரும்பும் அப்படின்னு. ஸோ இந்த மோட்டர் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா, ட்ரிகர் ஆகாதும்போது இந்த பக்கம் திரும்பிடும். அப்போ இந்த மாதிரி இப்போ இதே இது ஒரு ஃபுல் டேபிளாக இருக்கும்போது கம்ப்ளீட்டாக நிற்காமல் டர்ன் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க.
இந்த வீடியோக்கான டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன மெயில் அனுப்புங்க. எங்களோட மெயில் ஐடி admin@reboratatory.in அல்லது reboratatory@gmail.com. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.